In the knowledge sharing session of Acme series, today we have Mr. V. Raju, Managing Director of Streevik Industries Private Limited with us to discuss of the journey of Acme. வணக்கம் Mr. Raju. Thank you, Joseph. நீங்கள் ஆக்மிலையும் ஐமாலையும் உங்கள் ஜேர்னியை ரொம்ப காலமாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களோட ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அந்த கான்ட்ரிபியூஷனை பற்றி கொஞ்சம் விவரமாக எங்களுக்கு சொல்லுங்கள். நல்ல கேள்வி கேட்டிருக்கேன் ஜோசப். ஆக்சுவலாக இது வந்து ஏதோ பாலியோ காலங்களில் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு கூட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2006 தான், நான் 2005 எய்மா டெக்னாலஜி சென்டரில் திலீப்போட சேர்மன், நான் வந்து கமிட்டி மெம்பர் இருக்க நேரத்தில் நம்ம ஆட்டோடெக் மேனேஜிங் டைரக்டர் ஜெயராம் சார் தான் வந்து 2006 கன்வீனர். அஃப்கோர்ஸ் செல்வராஜ் சார் வந்து சேர்மன், பட்டு செல்வராஜே அட்மிட் பண்ணிக்கிடுவார். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜெயராமன் தான் கம்ப்ளீட்டாக ஒரு 10 months கோர்ஸில் பண்ணது. ஏன்னா அந்த சமயம் வந்து இப்போ நாகமன் சார் சொன்னால 94 எங்களுக்கு மழை வந்துச்சு, அதனால நாங்கள் ஆக்மே சங்கடப்பட்டோங்க இல்லையா. அவரோட காலம் அது. எங்கள் காலம் அதை விட இன்னொரு சம்பு அதிகமாக சொன்னால் 2006 வந்து ரொம்ப டஃப்பு டைமத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னால் அசோசியேஷனில் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால எல்லாருமே நியூ பீப்புள், எல்லாருமே பொறுப்படுத்திக்கிட்டோம். ஆனால் ஒரு நாள் கூட ஒரு தொய்வு இல்லாமல் அசோசியேஷன் சரி அதே மாதிரி ஆக்ட்மையும் கொண்டுட்டு போனோம். அதில் ஜெயராமன் சார் வந்து உண்மையிலே சொல்ல போனால் அவர் அப்போ தான் எக்ஸ்போர்ட் வந்து பிஸியாக இருக்கிற ஷெடியூல். இதுக்கெல்லாம் வந்து காட்ஃபாதர் யாருன்னா நம்ம மறைஞ்ச விஜயராமன் சார், புரோட்டல் விஜயராமன் சார். ஆக்சுவலாக வந்து அது அவர் சரியாக யாரும் குறிப்பிடலை, நான் முன்னால் பேட்டி கொடுத்த பார்த்தேன். இந்த கான்செப்ட் வர்றதுக்கு வந்து அடித்தளம் போட்டது வந்து விஜயராமன் சார். அவர் தான் வந்து நாகமன் சார் வந்து கையில் கொடுத்தது, அவரே நின்று முன்னெடுத்து செஞ்சது எல்லாமே வந்து விஜயராமன் சார் தான் இதுக்கு வந்து மாஸ்டர் பீஸ். இன்ஃபேக்ட் வந்து இங்கே சிட்கோ ஆஃபீஸில் முதல் சின்ன எக்ஸிபிஷன் போட்டாங்க. காம்பனண்ட் வச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மைண்டு ஒரு சின்ன இதை பொறி தட்டி விட்டாங்க. அதுலேருந்து வளர்ந்தது தான் இந்த ஆக்மே எக்ஸிபிஷன். ஸோ 94 அஃப்கோர்ஸ் ஹெவி ரெயின் அவங்க நம்ம எனக்கோட சீனியர்ஸு அவங்க பண்ணி அதை பொறுப்பு பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. எக்ஸிபிட்டரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக்மியோட ஜேர்னியில் நேச்சுரல் மேட் டிசாஸ்டரையும் நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம், மேன் மேட் டிசாஸ்டர்ஸையும் நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரீங்க ஆக்மி எக்ஸிபிஷனை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 16th எடிஷனில் இருக்கிறோம். 16th எடிஷனில் இருக்கும்போது உங்களோட இந்த ஜேர்னியோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோமே, இதோட ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். சரி, ரொம்ப கிளியராக சொன்னால் நீ நந்தம்பாக்கத்தில் ஒரு அடி ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட விடாமல் மொத்த இடத்தையும் ஆக்குபை பண்ணது நம்ம அம்பத்தூர் எஸ்டேட்டு நம்ம எய்மா தான், இந்த எக்ஸிபிஷன் தான். ஈவன் தான் நமக்கு இடம் பத்தலை, நிறைய ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ணி இன்றைக்கி பெரிய லெவலில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸிபிஷனில் 2025 நம்ம அதில் போகிறோம். ஆமாம், அந்த ஜேர்னி தான் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. கரெக்டாக. ஸோ இதுவே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ நம்ம ஒரு கூடாரத்தில் இருந்துட்டு வெறும் மணலில் போட்டுட்டு மணல்லேருந்து ஒரு கூடாரம் அமைச்சு கூடாரத்துலேருந்து 2 பில்டிங் உள்ள வச்சு அப்புறமும் கூடாரங்க நிறைய போட்டு இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி அங்கே நம்ம போகிறோமே, இதுவே வந்து ஒரு பெரிய ஜேர்னி. அது வந்து ஆல் பிகாஸ் ஆஃப் எய்மானால தான் நம்ம அந்த கொண்டு வரும். ஏன்னா அந்த பில்டிங் வர்றதுக்கே எய்மாவோட ரெப்ரசன்டேஷன் முரசொலி மாறன் அவங்கெல்லாம் போய் நாஞ்சில் மணவர் முரசொலி மாறன் அவங்களால தான் அன்றைக்கி அது வந்துடுச்சு. இப்போ அது அடுத்த லெவலுக்கு அந்த பில்டிங்கும் போயிடுச்சு. நம்மளுடைய இன்றைக்கி டிமாண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வருஷம் போன வருஷத்தோட 30-40% அதிகமாக டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்னும் இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான இது ஒன்று. செகண்டு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு இது வந்து ஆட்டோ ஹப்புன்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்து நமக்கு வந்து மிஷினரி அதிகமாக தேவைப்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் பர்டிகுலராக. ஏன்னா நம்ம தான் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ். கரெக்ட். ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் தான் மிஷின்ஸ் அதிகமாக தேவைப்படும். மிஷின் மேனுஃபேக்சர் இருக்கிற எஸ்டேட்டோ மேனுஃபேக்சர் ஏரியாவில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து க்ரோத்தோ மேன் பவர் எம்ப்ளாய்மெண்ட்டோ கம்மி. ஆனால் அவங்க தயாரிக்க மிஷின்லாம் வாங்கணுன்னா அதுக்கு தமிழ்நாடு இது பெரிய இடம். ஐ மீன் இன்னைய டேட்டுக்கு சொல்கிறேன், இந்த
ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சருக்கு கண்டிப்பாக ரொம்ப சரியாக சொல்லணும்னா தொழில் முனைவோர்களால் நடத்தப்படுற தொழில்துறை கண்காட்சின்றதால நமக்கு என்ன தேவைன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதான் நானும் சொல்ல வந்தேன். நம்ம இதோட குரோத் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு மேனுஃபேக்சரர், எனக்கு தான் தெரியும் என்னோட சக மேனுஃபேக்சருக்கு என்ன வேணும்னு. அப்போ நான் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸிபிஷன் மீதி எனக்கு என்ன தேவைப்படுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணி அதான் இன்னொரு மேனுஃபேக்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு கமர்ஷியலாகவே இதை நடத்துகிறாங்க இல்லையா, எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க, ப்ராஃபிட் பார்க்குறாங்க, அவங்களுக்கு இதோட நீட்ஸோ ரிக்குவயர்மெண்ட்டோ தெரியாது. இதுதான் நம்மளுடைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சரி இம்டெக்ஸு எல்லோரும் போய் பார்க்குறோம் வரோம், ஆனால் நீ ஒரு மைண்டில் எடுத்து பாருங்கள், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஆக்மே தான் வரணும். ஏன்னா ஒரு சின்ன குடிசை தொழில் பண்ணுறவங்கலேருந்து ஸ்டார்ட்அப்பில் இருந்து ஹெவி டியூட்டி பண்ணுறவனுக்கு வரைக்கும் எல்லா வேரியஸ் சைஸில் வேரியஸ் ரிக்குவயர்மெண்ட்டில் கிடைக்கிறது ஆக்மே தான். ரொம்ப சரியாக சொன்னீங்க. நீங்கள் வரக்கூடிய விசிட்டர்ஸ் வர்றவங்களுக்கு இங்கே என்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண முடியும்? ஏன்னா நீங்களே இங்கே மிஷின் பர்ச்சேசராகவும் இருந்திருக்கிறீங்க, ஆக்மியை நீங்கள் நடத்துகிறதா இருந்தாலும் உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு உண்டான நிறைய மிஷினரிஸை நீங்கள் ஆக்மி மூலமா வாங்கியிருக்கிறீங்க. ஸோ வரக்கூடியவங்களுக்கு என்ன நீங்கள் அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க, என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் இந்த எக்ஸிபிஷனில்? இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டுலேருந்து நம்ம எல்லாருமே இங்கே எக்ஸிபிட்டராக இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வாட்டர் ஜெட்டு ஃபஸ்ட் டைம் 2006 தான் வாட்டர் ஜெட்டு மிஷின் சைனாலேருந்து வந்தது. அதுக்கு முன்னால் வாட்டர் ஜெட்டு யாரும் யூஸ் பண்ணதே இல்லை. சரியா சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வாட்டர் ஜெட் மிஷின் வாங்குறாங்க. லேசர் கட்டிங்கில் இப்போ ரீசெண்டாக ஒரு 20-25 வருஷமாக தான் நம்ம லேசர் கட்டிங்கு அந்த டெக்னாலஜிக்கே நம்ம அடாப்ட் பண்ணுறோம், நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் ஒரு நமக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் நாலேஜ் பில்டப்பு, இது போக கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம், கன்கரன்ஸ் ஷோ நடத்துகிறோம், கரெக்ட், எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கரெக்ட். அண்ட் காணா வரைக்கும் எக்ஸிபிட்டில் வைக்கிற எக்ஸிபிட்டரு அவருக்கு தனியாக ஒரு ஷோவே நடத்துறதுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆக்மியில். இதெல்லாம் வேறு எந்த எக்ஸிபிஷன் நான் பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைனாக்காரன் வந்திருக்கான், அவன் புதுசாக 4 மிஷினை கொண்டு வந்திருக்கான். அவன்கிட்ட அந்த அந்த ஸ்பாட்டில் வச்சு அவன் இதுன்னு சொன்னால் எனக்கு மண்டையில் ஏறாது. அவனே என்ன ஒரு கிளாஸ் ரூமில் கூப்பிட்டு போய் வீடியோ போட்டு இந்த மிஷினோட ஃபங்க்ஷன் காமிச்சா எனக்கு இதுவரையும் நான் கற்றுக்கிட்ட நாலேஜிலேருந்து டெக்னிக்கல்லேருந்து ஒரு அட்வான்ஸோ அதில் கிடைக்கும். கண்டிப்பாக. அப்போ அது ஆக்மியில் தானே கிடைக்குது. ஸோ ஆக்மியோட சக்ஸஸ் அதுதானே. இந்த எக்ஸிபிஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது, இதுக்கு மென்மேலும் வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி இன்னும் நிறைய மக்கள் வரணும்னா இந்த எக்ஸிபிஷனுடைய இன்னும் என்ன கூர்மைப்படுத்தணும், அப்போ இன்னும் நிறைய எக்ஸிபிட்டர்ஸ் வருவாங்க. 2-3 ரீசன்ஸ். இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறது எய்மா, இது எல்லாமே ஹானரி மெம்பர்ஸ். சரியாக சொன்னீங்க. எல்லாரும் அவங்க தொழிலை விட்டுட்டு 5 நாள் இல்லை 10 நாள் அந்த ஆர்கனைசர் கமிட்டி ஃபுல்லாக போய் டெடிக்கேட்டடாக அங்கே போய் உட்காந்துருக்கோம். யாரும் எய்மாலேருந்தோ ஆக்மேலேருந்தோ ஒரு காசு கொடுத்தோ காருக்கு டீசல் பெட்ரோல் போட்டு போகல. ஒரு சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுற டீம் இந்த எய்மா ஃபஸ்ட்டு இங்கே வேலை செய்கிற ஆர்கனைசர். இதை 2 வருஷமாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு சேர்மன், ஒரு கன்வீனியரு, ஒரு ட்ரெஷரர், இவங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓனர். கரெக்ட். அவங்க 2 இயர்ஸாக இதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு மேலே எய்மா பிரசிடெண்ட்டு, எய்மா கமிட்டி, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பாடி. இதில் யாருமே பர்சனலோ செல்ஃபோ இல்லாமல் தான் ஒரு மேனுஃபேக்சரர் இன்னொரு மேனுஃபேக்சருக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், அதோடைய பெனிஃபிட்டோடு தான் இந்த ஆக்மேயோட குரோத். 1. செகண்டு, ஆக்மே இன்னும் ஃபர்தராக நம்ம இன்னும் வேர்ல்டு கிளாஸோட பெருசாக போகலாம். நமக்கு இடம் பத்தலை. சரியா சொன்னீங்க. நமக்கு இடம் இந்த இதுலேருந்து 30% பீப்புளுக்கு நம்ம அக்காமடேட் பண்ண முடியல. கார் பார்க்கிங் பயங்கர ப்ராப்ளம். இப்போ ஏதோ பண்ணி கொடுத்துருக்காங்கிறாங்க, பார்க்கலாம். ஏன்னா கார் இன்னைக்கு கார் இல்லாத வீடே இல்லை, கார் இல்லாத ஊரே இல்லை. அந்த கார் பார்க்கிங்கே பயங்கர ப்ராப்ளம். இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் திங்கிங்கில் கவர்மெண்ட் ஷுட் கம் ஃபார்வர்ட். தென் கவர்மெண்ட் நமக்கு இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு சம் சப்சிடி, சம் ப்ரொப்போசல். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்து விடுமே. இன்றைக்கி வேர்ல்டில் போய் நம்ம இண்டஸ்ட்ரி குரோத்து, 4வது பொருளாதார கண்ட்ரி, 3வது பொருளாதார கண்ட்ரி, நம்ம பேசுகிறோமே இவ்வளோது மூலதனம் யார்? இப்போ நம்ம தான். கண்டிப்பாக இல்லையா? நம்ம தானே அட்ராக்ட் பண்ணுறோம்.
நம்ம தானே இண்டஸ்ட்ரி growth பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிலாம் இருக்கியா இந்தியாவில் கிடைக்குது, ஃபாரின்ல இருக்குது, எல்லாரும் வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணும்போது கவர்மெண்ட் நமக்கு வந்து சப்சிடைஸ்டு ரேட்டில் அந்த நந்தம்பாக்கத்தில் அவங்க கொடுக்கணும். அவங்க காஸ்ட்டு நம்மளால் அக்காமடேட் பண்ணவே முடியல. இன்னும் வந்து அவங்க இன்னும் அது ஒரு 30-40% வந்து ரிடக்ஷன் கொடுத்தா இந்த எக்ஸிபிஷன் இன்னும் நல்லா வளரும். தேர்ட் பாயிண்ட், எய்மாக்காக ரிக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த ஆக்மே மிஷின் டூலோடைக்கு நிறுத்தாதீங்க. நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு ஆக்மே 2 வருஷத்துக்கு ஓட்டு போட்டா இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஓட்டு இடையில வேற ஏதாவது எக்ஸிபிஷன் லைக் ஆட்டோமொபைல் ஷோ நடத்துங்க. ஏன்னா நம்ம தான் காம்பனன்ட் சப்ளை பண்றோம். கண்டிப்பா நம்ம இல்லாம ஒரு இன்ஜினும் நீங்க ரோட்ல ஓடாது. அது உண்மை தானே. நம்ம வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்றோம். நீ BMW சப்ளை பண்றோம், ஆடிக்கு சப்ளை பண்றோம், ஜாகுவாருக்கு சப்ளை பண்றோம், டேம்ல இருக்கு அவ்வளோ காம்பனன்ட் சப்ளை பண்றோம், லேலண்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம தான் காம்பனன்ட் சப்ளை பண்றோம். நம்ம ஏன் அந்த ஷோ நம்ம எடுக்காம யாரோ ஒருத்தன் வந்து கமர்ஷியலாக எடுத்துக்கிட்டு அவங்க ஷோ போட்டுட்டு இருக்கான். நம்ம எய்மா ஷுட் டேக் திஸ் இஸ் மை விஷன். ஐமாவோடைய பங்களிப்பு ஆக்மிலையும் ஐமாவோடைய மெம்பர்ஸோட பங்களிப்பு பற்றியும் ஆக்மிக்கு இன்னும் என்னென்ன பண்ணணுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக எங்ககிட்ட சொன்னீங்க. பார்க்குற அத்தனை பேருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம்.